من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த உரையிலே மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவாகவும் உலக வாழ்க்கையினுடைய முடிவாகவும் இன்னொரு வாழ்க்கையினுடைய தொடக்கமாகவும் இருக்கக்கூடிய மரணத்தை பற்றிய சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். பொதுவாகவே மரணத்தை பற்றிய செய்திகளை எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். பயான்களில் கூட அடிக்கடி மரணத்தை பற்றி பேசுவதை பொதுமக்களே அதிகம் விரும்ப மாட்டார்கள். எதுக்கு அடிக்கடி இந்த மரணத்தை பற்றி பேசணும்? நம்ம வீட்டில் கூட யாராவது சோகத்தில் இருந்து விட்டாங்கன்னாலே ஏன் இளவ வீடு மாதிரி வீடு இருக்குது என்று நம்ம கேட்போம். இப்போ அந்த அளவிற்கு மரணம் என்றாலே ஒரு கெட்ட ஒரு சகுனம் மாதிரி, கெட்ட ஒரு விஷயம் மாதிரி அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தில் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை பாடத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கே நாம் அதிகம் விரும்புகின்றோம். எப்போதாவது யாராவது ஒரு பிரபலங்கள் மரணித்தாலோ, நம்மை பாதிக்கக்கூடிய வகையிலே யாராவது ஒருவர் மரணித்து விட்டாலோ அந்த நேரத்தில் மட்டுமே மரணத்தை பற்றி நாம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி மனிதர்கள் மரணம் விஷயத்தை கடந்து செல்வதற்கு தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மரணம் என்பது நாம் எப்படிதான் கடந்து செல்ல விரும்பினாலும் அதை தவிர்த்து கொள்ள விரும்பினாலும் அது ஒரு உறுதியான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்து, முரண்பட்ட கருத்து, அதற்கு எதிர்கருத்து இருக்கும். ஆனா மரணத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகத்தான். யாராவது மரணமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்களா? எந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் முன் வச்சா கூட அதுக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க. கடவுள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா கடவுள் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதான் செய்யுது. அலோபதி மெடிசின் தான் சிறந்தது, ஆங்கில மருத்துவம் தான் சிறந்தது நம்ம சொன்னோம்னு சொன்னா அதுக்கு எதிர்கருத்து என்ன சொல்லுவாங்க? சித்த வைத்தியம் தான் சிறந்தது, ஆயுர்வேதம் தான் சிறந்தது, இயற்கை வைத்தியம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு அதிக ஆதாரங்களை வச்சு அதுக்கு வாதிடக்கூடியவர்கள் இருக்குதான் செய்யறாங்க. எந்த கருத்தை கத்திரிக்காய் நல்லதுன்னு சொல்லி சொன்னோம்னா அது சாப்பிட்டா சொறி சரங்கு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. திருமணம் முடிக்கிறது சிறந்ததுன்னு சொன்னோம்னா திருமணம் முடிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதுதான் நல்லது, நிம்மதியா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையே இல்லாம இருக்காது, அதுக்கு ஆதரவா பேசக்கூடிய 4 பேர் இருக்குதான் செய்வாங்க. புகைப்பிடிக்கிறது கெட்டது, உடம்புக்கு கேடுன்னு நம்ம சொன்னோம்னா சீக்கிரமே செத்து போவா, நுரையீரல் கேடு வரும், அப்படிலாம் நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஒரு கருத்தை வச்சா புகைப்பிடிக்கிறதுனால ஒன்று சீக்கிரம் சாவணும், புகை பிடிக்காம சாகக்கூடிய சீக்கிரமே சாவறானா இல்லையா? அதுக்கு அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கா செய்யறான். ஒரு வீடியோவை பார்க்குறோம், ஒருத்தர் 70 வயசு ஆகுது, அவன்கிட்ட கேட்டா அவன் புகைப்பிடிச்சுக்கிட்டே பதில் சொல்றான், நான் எனக்கு 70 வயசு ஆச்சு, நான் இன்னும் புகைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை கணக்கே கிடையாது, செயின் ஸ்மோக்கிங், எனக்கு ஒண்ணுமே ஆகல, புகைப்பிடிச்சா உடல்நலம் கேடுங்க, அதெல்லாம் நான் கேட்கறதே இல்லை, அதெல்லாம் ப்ரூடா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போறான். வெளிநாட்டுல உள்ள ஒரு வீடியோவை பார்க்குறோம். அப்ப அந்த அளவிற்கு அதுக்கு எதிர்கருத்து அதே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. எந்த ஒரு விஷயத்தை நாம் முன் வச்சாலும் அதற்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா மரணம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மரணம் இருக்குன்னு நம்ம ஒரு கருத்தை வச்சோம்னா இல்ல மரணம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல முடியும் அப்படின்னு யாராவது வாதிட முடியுமா? முடியாது. கம்யூனிஸ்டா இருந்தா கூட, நாத்திகனா இருந்தா கூட அவன் கூட என்ன சொல்லுவான்? மரணம் கண்டிப்பா ஒருத்தனுக்கு வந்துதான் தீரும், இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் அழிஞ்சே தீரும்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தா இந்த மரணம் தான். ஒரு உறுதியான ஒரு சம்பவம், சந்தேகமற்ற சம்பவம், உண்மையான சம்பவம். அல்லாஹ்வும் அதான் குர்ஆன்ல சொல்றான், ஓபுது ரப்பக ஹத்தா எழுதியக்கல் யகீன், நீங்கள் உறுதியான நபியை பார்த்து சொல்றான், உறுதியானது வரும் வரை இறைவனை வணங்குவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உறுதியானதுன்னு என்னது? மரணம் தான்.
மரணத்தை இன்னொரு பேர்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? யக்கீன் சொல்றான். உறுதியானது, உறுதியானது, சந்தேகமற்றது, உண்மையானது, அதுல யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும் வரை இறைவனை வணங்குவீராக என்று சொல்லி அல்லாஹ் மரணத்தை என்ன சொல்றான்? உறுதியானது, அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்தை சொல்லும் பொழுது, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஒமா நஹ்னு மின் மஸ்பூகீன், நாம் தான் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம், அதுல யாரும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது, யாரும் வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்துல மரணத்திலிருந்து யாரும் என்னிடம் வெற்றி அடைய முடியாது, நான் தோற்று போக மாட்டேன் என்ற அர்த்தத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்டிப்பா மரணம் வந்தே தீரும், மரணம் வராத இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விஷயமாக இந்த மரணம் இருக்கிறது. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து உலவு குந்தும் புரூஜுன் பிசைதா, நீங்கள் உறுதியான கோட்டை கொத்தளங்களில் ஒளிந்து இருந்தால் கூட உங்களை மரணம் அடைந்தே தீரும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். நாம என்ன சேஃப்டியாட்டு ப்ரிகாஷனை பண்ணாலும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணாலும் நம்ம மரணத்துல இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம், பெரிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ கோடிகளை செலவு செய்து மருத்துவத்திற்காக வேண்டி எங்கெல்லாமோ கொண்டு சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த பிறகும் அவங்க மரணத்துல இருந்து தப்பிக்க முடிஞ்சுதா? முடியல. எப்படிப்பட்ட ஒரு சேஃப்டி அவங்க பண்ணாலும், என்ன ஒரு மருத்துவ அவங்களுடைய சேவை செய்தாலும், மருத்துவ பரிசோதனை அதன் மூலமாக அவங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு சேவையை செய்தாலும் மருத்துவத்தின் மூலமாக கூட அவங்க காப்பாற்ற முடியாது. யாராலும் ஒரு மனிதனை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. கோட்டை கொத்தளங்களில் ஒளிந்திருந்தால் கூட மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூனல் மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடுகிறீர்களோ, மரணத்தை பார்த்து யாருக்காவது ஆசை இருக்குமா? மரணம் வாணி யாராவது கேட்பாங்களா? எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் மரணத்தை கண்டு ஓடதான் செய்வான். 25 வயசு பையனா இருந்தா அவன் என்ன சொல்லுவான்? ஒரு 50 வயசு வரை உயிரோடு இருந்துட மாட்டானா, நான் கல்யாணம் ஆகாத வரைக்கும் உயிரோடு இருந்துட மாட்டேன் கேட்பானா இல்லையா? 50 வயசு ஆள்கிட்ட கேட்டா திருமணம் ஆகி குழந்தை பிறகு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டானா, அது வரைக்கும் எனக்கு அல்லாஹ் உயிர் தர மாட்டானான்னு சொல்லி எப்படிப்பட்ட மனிதனா இருந்து சாவுக்கு அது வயசுன்னு சொல்லுவாங்க. 75 வயசானா கூட அவன் என்ன சொல்லுவான்? இன்னொரு 10 வருஷம் இருக்க மாட்டானா, பேர பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு எப்படியாவது அவனுக்கு இந்த உலகத்துல உயிர் வாழன்னு தான் நினைக்கிறான். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் மரணத்தை கண்டு வெறுண்டோடக்கூடியவனா இருக்கின்றான். அப்படி வெறுண்டோடக்கூடிய உன்னை நோக்கி இந்த மரணம் உன் முன்னாடி நிக்கணும் அல்லாஹ் சொல்றான். சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான். உன்னை விரட்டும்னு அல்லாஹ் சொல்லல, உன் முன்னாடி நிக்கும், உன்னை சந்திக்கும், மீட் பண்ணும். மீட் பண்ணனா என்னது? நம்ம எப்படி ஓடினாலும் ஃப்ரெண்ட்ல நம்ம மரணம் நிக்கும், நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு நிக்கும். அப்ப அந்த மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது என்றார். குல்லு நப்சுன் தாயிகத்துல் மௌத், அனைத்து உயிரினங்களும் இந்த உலகத்துல மரணத்தை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. எல்லா மக்களுக்குமே மரணம் கண்டிப்பா வரும்னு தெரியுது. நாம ஒரு நாள் சாவ போறோம்னு தெரியுது. ஆனா அதை மறந்துடுறான். மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு கொடுத்துருக்க ஒரு நேமத்து என்னன்னு சொன்னா அந்த மறதி. இந்த மறதி இருக்கு பாருங்க, மறதி மட்டும் இல்லைன்னு சொன்னா மனுஷன் இந்த உலகத்துல உயிர் வாழவே முடியாது. அந்த மறதியை கொடுக்கறதுனால, அல்லாஹ் கொடுத்துருக்கனால என்ன ஆகுது? அவன் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறான். தாய் இறந்த பிறகு, தந்தை இறந்த பிறகு, பிள்ளை இறந்த பிறகு, சகோதரர் இறந்த பிறகு, அந்த நேரத்துல அவனுக்கு மரணம், நண்பன் இறந்த உடனே மரணத்தை பத்தி ஞாபகம் வரும். ஐயோ போயிட்டானே, நமக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது, நாம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அந்த நேரத்துல ஒரு பயம் வரும், கவலை வரும். மையவாடியில கபிரஸ்தானத்துல போய் நின்று கவலைப்படுவான், அழுவான். அந்த நேரத்துல போன் வந்தா கூட கட் பண்ணி விடுவான். ஏன்? மௌத்தான இடத்துல இருக்கிறோம், பேசிடக்கூடாது அப்படின்னு. அந்த அளவிற்கு அவன் அந்த நேரத்துல மரண பயம் இருக்கும் அவனுக்கு. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலக வாழ்க்கையை முறிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், மண்ணறைக்கு சென்று வாருங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? மண்ணறைக்கு போனவனுக்கு மரணத்தை பத்தி ஞாபகம் வரும். நம்ம போய் பார்த்தா கண்டிப்பா மரணத்தில் ஞாபகம் வரும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த அந்த பிண வரை இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் போய் நம்ம நின்னோம்னு சொன்னா வேற எதுவுமே உலகத்துல ஞாபகம் வராது, மரணம் தான் ஞாபகம் வரும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண்ணறைக்கு சென்று வாருங்கள், மரணத்தை பத்தி ஞாபகம் வரணும். மரணத்தை பத்தி ஞாபகம் வரும் பொழுது உலக விஷயம் ஒண்ணுமே ஞாபகத்துல வராது, உலகத்துல உள்ள எந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வராது, எல்லாமே மறந்து போயிடும். இப்ப அந்த மாதிரியான ஒரு பயம் அந்த மரணம் நிகழக்கூடிய நேரங்கள்ல மட்டும் நமக்கு வருது. அதுக்கப்புறம் மறதி வந்துடுறதுனால மனுஷன் உலக வாழல போயிடறான். மனுஷனுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மரணத்தை உறுதியானது நம்பினா கூட
எப்ப வரும்னு தெரியாது பாருங்க. அதனால அவன் கவலை இல்லாம இருக்கிறான். மரணம் வந்து எந்த நேரம் வரும், எப்படி வரும் என்று மனிதனுக்கு தெரியாத காரணத்தினால்தான் அவன் என்ன பண்றான், இப்ப வராது, நாம இன்னும் வருஷம் கொஞ்சம் வருஷம் இருப்போம், இன்னும் கொஞ்ச காலம் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த மரணத்தை பற்றி அந்த அறிவு இல்லாத காரணத்துல, யாருக்குமே அந்த அறிவு கிடையாது. மரணம் எப்படி வருது, யாருக்கு வரும், எந்த நேரத்துல வரும், என்ன நிகழ்கிறது யாருக்காவது தெரியுமா? ரீசன் சொல்லலாம், ஹார்ட் அட்டாக்கு, ஆக்சிடென்ட், ஏதாவது கேன்சர் வந்துட்டுது, உடல்நல குறைவுல ரொம்பார இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ரீசன், காரணம் தான் மரணத்துக்கு சொல்ல முடியுமே தவிர இதுதான் மரணத்தோட மரணத்தின் மூலம் நிகழ்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன நடக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உயிர் போகுதுன்னு சொல்லும், உயிரை பத்தி யாருக்கா, உயிர் எப்படி இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும், என்ன வெயிட் இருக்கும், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 1918 இருந்தே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞானிகள், இன்னைக்கு வரைக்கும் அவனால கண்டுபிடிக்க முடியல உயிர்னா என்னன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்ட்ட கூட மக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு பதில் சொல்ல சொன்னான். உனக்கு அணிர் ரூஹ், நபியே உங்களிடம் வந்து ரூஹை பத்தி, உயிரை பற்றி அந்த மக்கள் கேட்கிறார்கள், அவங்கள நீங்க சொல்லுங்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹை பற்றி, உயிர் என்பது வந்து இறைவனுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியது, அதை பற்றிய நாலேஜ், அதை பற்றிய ஞானம், அறிவு வந்து இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். ஒமா ஊத்தீத்தும் மின் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான ஞானம் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மனுஷனுக்கு உயிரை பற்றிய ஞானத்தை சொன்னா கூட அவனுக்கு புரியாது. ஏன்? அல்லாஹ் வந்து மனுஷனுடைய அறிவுக்கு ஒரு லிமிட் தான் கொடுத்துருக்கிறான். மனிதனுடைய எந்த ஒரு உறுப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. எல்லாம் முழுமை அடைஞ்ச உறுப்புகளோட அல்லாஹ் வந்து மனிதர்களை படைக்கல. காது இருக்குது, காதுக்குன்னு ஒரு டெசிபிள் தான் இருக்கு, இவ்வளவு டெசிபிள் தான் கேட்க முடியும் இருக்கு. அதுக்கு குறைவா இருந்தாலும் கேட்க முடியாது, அதுக்கு கூட இருந்தாலும் மனுஷனால கேட்க முடியாது. குறைவா நமக்கு இருக்கிறது, நமக்கு சில டேப் ரெக்கார்டரை போட்டு ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தோம்னா சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் அதுல கேட்கும். இன்னும் கொஞ்சம் அதிநவீன கருவிகள் மூலமா ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தா ரொம்ப மைனூட்டான சவுண்டு கூட கேட்கும். அது நமக்கு இன்னைக்கு காது கேட்காது. அல்ல அந்த மாதிரி நமக்கு செட்டப்பை உண்டாக்கிருக்காங்க. எல்லா சவுண்டையும் கேட்கிற மாதிரி இருந்தா இறைச்சல் தான் கேட்டுட்டு இருக்கும். இதை மட்டும் கேளு, இதை கேட்க வேண்டாம் என்று மனிதனுக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, பெரிய சவுண்டை கூட மனுஷனால கேட்க முடியாது. இன்னைக்கு கூட பெரும் சவுண்டு கேட்டுட்டு இருக்குது விண்வெளியில. அந்த விண்வெளியில வந்து கோள்கள் சுத்தக்கூடியது, விண்கற்கள் விழக்கூடியது, சத்தம்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம காது கேட்காது. ஏன் கேட்காது? அது நம்ம கேட்கக்கூடிய, காது கேட்கக்கூடிய டெசிபிளை விட ஜாஸ்தியா இருக்குது. அதனால மனுஷனுடைய காது கேட்க முடியாது. இப்ப மனிதனுடைய காதுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சிருக்கிறான், இவ்வளவுதான் கேட்க முடியும். கண்ணுக்குன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறான், இந்த மாதிரிதான் பார்க்க முடியும். இருட்டுல நம்மளால பார்க்க முடியுமா? சில உயிரினங்களுக்கு பார்க்க முடியும், நம்மளால பார்க்க முடியாது. இந்த சோறுக்கு அந்த சைடுல என்ன இருக்கு நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கண்ணு நம்ம முன்னாடி சோறுக்கு இடையில தடுப்பு இதா இருந்துன்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப கண்ணுக்கு என்று சில குறிப்பிட்ட அளவு, இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும், இவ்வளவு தூரம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு என்று சில குறிப்பிட்ட அளவை எல்லாம் வச்சிருக்கான். அந்த மாதிரி மனிதனுடைய மூளைக்குன்னு சில அளவு இருக்குது. இன்னைக்கு ஐக்யூ டெஸ்ட்னு செக் பண்றாங்க, இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு சொல்லி. ஒவ்வொரு மனிதனுடைய மூளையுடைய அந்த அறிவு திறன் வந்து இவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்றான். செக் பண்ணி இந்த விஞ்ஞானிக்கு இவ்வளவு இருந்தது ஐக்யூ, இவங்களுக்கு இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அதே மாதிரி மனிதனுக்கு அறிவுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, இவ்வளவுதான் அவனால அறிந்து கொள்ள முடியும். அப்ப ரூஹை பற்றிய அறிவு, ஞானம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, குறைவான அறிவு தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப மனிதனுடைய உயிர் எப்படி போகுது, என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கூட மனிதன் என்ன பண்றான், அதை பற்றி கவலை இல்லாம இருக்கிறான். அது என்ன எப்படி எந்த நேரத்துல நமக்கு வரும் என்ற அந்த சிந்தனை, பயம் இல்லாத இருக்கக்கூடிய காரணத்தினால அவன் கவலை இல்லாம இருக்கிறான். ஆனால் இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் எதுக்கு அல்லாஹ் அமைச்சிருக்கும் சொன்னால் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, மனிதர்கள்ல யாரு நல்ல அமல்கள் செய்யறாங்கன்னு இந்த மௌத்தை பார்த்து அதுல படிப்பினை பெற்று எவன் வந்து நல்ல அமல் செய்யறான், நல்லபடியா அந்த உலகத்துல வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான் என்பதை இறைவன் கணக்கிடுவதற்காக, செக் பண்ணுவதற்காக தான் அல்லாஹ் அந்த மௌத்தை நிகழ வைக்கிறான். நம்ம சுற்றியுள்ள மக்களுக்கு இறப்பு நிகழும் போது நம்முடைய வாழ்வு மாறணும், நமக்கு அந்த படிப்பினை கிடைத்து நம்முடைய வாழ்க்கை பாதை மாற்றப்பட வேண்டும். நமக்கு இந்த மாதிரி வரலாம், நாமும் இந்த சூழ்நிலைக்கு ஆட்படலாம், நமக்கு எந்த நேரம் இந்த நோய் வரலாம், நம்ம இந்த நேரம் எந்த நேரம் இந்த மாதிரி மரணத்தை அனுபவிக்கலாம் என்று நமக்கு இந்த ஒரு பயம் வந்து நம்முடைய வாழ்க்கை மாறணும்.
எதற்காக வேண்டி நம்ம அலைகிறோமோ, எதற்காக வேண்டி இந்த உலகத்துல வாழ்கிறோமோ, அதையெல்லாம் விட சிறந்த முக்கியமான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்பதை நம்ம உணரணும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மௌத்தை நம்மை சுற்றி நிகழ வைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, 3 விஷயம் இறந்ததுக்கு அப்புறம் உங்க கூடால வரும். 3 விஷயம் நாம் மௌத்தானதுக்கு பிறகு நம்ம கூட வரும். ஒன்று பொருளாதாரம், 2 உறவுகள், 3 நாம செய்த அமல்கள். இந்த 3 விஷயம் நாம இறந்த உடனே நம்ம கூட வரும். எது வர வரும்? நம்ம மண்ணறை வரைக்கும், நம்ம கபரு குழியில வச்சு மூடுறது வரைக்கும் 3 வரும். மீதி 2 எண்ணம் ஒன்னே ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம கூடாலே வரும். எங்க வர? மர்மம் வரைக்கும் வரும். மீதி 2 பின்னாடி திரும்ப போயிடும். பொருளாதாரமும் செல்வம் பொருளாதாரமும் உறவுகளும் அடக்கம் பண்ணவனே திரும்ப வந்துடும். நாம செய்த அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள் மட்டும் மறுமை இறுதி தீர்ப்பு நாள் வரும்ல, விசாரணை நாள் வரைக்கும் நம்ம கூட வரும். மீதி 2 திரும்ப போயிடும். நாம இந்த உலகத்துல எதற்காக கஷ்டப்பட்டோமோ, எதற்காக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாளை எல்லாம் நேரத்தை எல்லாம் செலவு பண்ணோமோ, அந்த பொருளாதாரம் போயிடும். நம்ம இறந்த உடனே திரும்ப போயிடும். நாம யாருக்காக வேண்டி இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்தோமோ, எந்த குடும்பத்திற்காக வேண்டி அனைத்து கஷ்டங்களையும் துன்பத்தை அனுபவித்தோமோ, அந்த குடும்பம் உறவுகள் அனைத்துமே கபூர்ல நம்ம வச்சு மூடின உடனே திரும்ப வந்துடும். எது நம்ம கூட வரப்போகுது? நம்முடைய அமல்கள் தான் கூட வரப்போகுது, நம்முடைய செயல்கள் தான் கூட வரப்போகுது. அதற்காக வேண்டி நீங்கள் செயல்களை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரு வழியாடெல்லாம் போறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தாடி நனைகிறது வரைக்கும் அழுவாங்களாம். அப்ப சஹாபாக்கள் தோழர்கள்லாம் கேட்பாங்களாம், தொழுகையை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு அழுக வரல, வேற வேற விஷயங்களை பத்தி மார்க்க கடமைகளை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு அழுக வரல, இந்த கபரு மையவாடி பக்கம் அந்த மனிதனை அடக்கம் பண்ணிருக்கக்கூடிய மண்ணறைகள் பக்கமா நீங்க போகும்பொழுது மட்டும் ஏன் இவ்வளவு தேம்பி அழுறீங்க, தாடிகள் அணையக்கூடிய அளவுக்கு அழுகுறீங்க என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நம்ம மையம் மண்ணறை இருக்கு பாருங்க, இந்த மண்ணறை தான் ஆகிரத்தினுடைய முதல் படி, ஆகிரத்தினுடைய வாசல் இதுதான். இங்க இருந்தா நம்முடைய ஆகிரத்து தொடங்கும். இங்க நம்ம சிறப்பா நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டு சொன்னா நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிரும். அது சிறப்பா அமைய வேண்டும் என்று நான் கவலைப்படுகிறேன், அழுகிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு மண்ணறை வாழ்க்கையை சிறப்பா அமைக்கணும், மறுமை வாழ்க்கை சிறப்பா அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மரணமும் சிறப்பா அமையணும். மரணத்தை பற்றி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் சிறப்பா அமையணும்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். கெட்ட மனிதனுடைய உயிர் எப்படி போகும் என்றும் நல்ல மனிதனுடைய உயிர் எப்படி போகும் என்று சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார்கள். ஒருத்தர் பாவியாக இந்த உலகத்துல வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் எப்படி பறிக்கப்படும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவனுடைய முதுகிலும் அவருடைய முகத்திலும் வானவர்கள் அடித்து உயிரை கைப்பற்றுவார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு கம்பளி போர்வையை முள் செடியில போட்டுட்டோம், அது அந்த முள் செடியில இருந்து கம்பளி போர்வை இழுக்கும் பொழுது அது எப்படி வரும்? பிஞ்சு பிரிஞ்சு எடுத்து வரும். ஏன்? முள்ளு பிடிச்சி இழுத்து அப்படி வரும். கஷ்டப்பட்டு அது அந்த போர்வையை நம்ம இழுத்து எடுக்க வேண்டி வரும். அப்படி நம்முடைய அந்த பாவியுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். ஆனால் அதே நேரம் நல்லவர்களுடைய உயிர் எப்படி பிரியும் என்று சொன்னால் ஒரு தோல் பையிலிருந்து தண்ணீர் எப்படி லகுவாக வெளியேறுமோ அந்த மாதிரி எளிதான முறையிலே அவனுடைய உயிர் வெளியேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய மரணமும் சிறந்த மரணமாக, நல்லவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மரணமாக நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சில செய்திகளை மட்டுமே நாம் குறிப்பிட்ட மரணத்தை பற்றி செய்திகள் அதிகமாக திருமறை குர்ஆனிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளில் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கேட்கும் பொழுது நாமே பயந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவளா நாம் மாறிவிடும். அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. மரணத்தை பற்றி அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்துல இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்காமல் என்னதான் இந்த உலகத்துல நல்ல
விஷயங்கள் செய்தாலும் நல்ல காரியங்கள் செய்தாலும் அவருடைய நிலை என்ன என்பதை நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரும் விளங்கி கொள்ள வேண்டும். உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உலக மக்களால் பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற தலைவர்களோ பிரபலங்களோ இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் கூட அதில் என்ன மாதிரியான ரியாக்ஷனை காட்டணும், என்ன மாதிரியான அந்த நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ளணும் என்பதை கூட விளங்காமல் அந்த நேரத்தில் பல்வேறு விதமாக தங்களுடைய கருத்துக்களை பகிரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நம் மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான கருத்துக்களை வார்த்தைகளை நாம் பிரயோகம் பண்ணுறது நம்ம அதிலிருந்து விலகி கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், முன் சென்ற காலத்தில், அறியாமை காலத்தில் ஒரு மனிதர் இப்னு ஜுத்னான் நினைக்கிற அந்த மனிதர் ஏழைகளுக்கெல்லாம் உணவளித்து பசியை போக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அதே மாதிரி உறவுகளை, குடும்பத்தை, சொந்த பந்தங்களை பேணக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப நல்ல மனிதனாக இருந்திருக்கிறார். அதாவது உறவை பேணிருக்காரு, வர மக்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வாரி கொடுத்துருக்கிறாரு, உணவை வழங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட மனிதருடைய நிலை என்ன அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் தான் நம்ம இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய மறுமை வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த செயல்பாடுகள்லாம் மறுமையில் அவருக்கு பயனளிக்கவே செய்யாது. ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு காலகட்டத்திலையும் இறைவனிடம் அவருடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கவில்லை, விசாரணை நாளில் பயந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்காதவர்களாக, இறைவனுக்கு அஞ்சி இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தாலும் சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை பெரிய அளவு பிரயோஜனம் இல்லாதவர்களாக, பலனளிக்காத இந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு மறுமையில் பயனளிக்காததாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றவாறு நம்முடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வருத்தப்படலாம், கவலைப்படலாம், சோகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதற்கும் மீறி, வரம்பு மீறி வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். அதே நேரம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கவலையில் சோகத்தில் இருக்கும்போது அதை கொச்சப்படுத்தும் விதமாகவும் நம்ம தகவல்களை, அதை அவர்களை ஏளனப்படுத்த இகழக்கூடிய வகையிலும் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களை திட்டாதீர்கள் என்றும் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதை நம்ம கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த மாதிரியான பிரபலங்கள், தலைவர்கள் மரணிக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா.